என்னென்னமோ காயெல்லாம் போட்டு மோர் குழம்பு செஞ்சுருப்போம், ஆனால் வாழைப்பூ போட்டு செஞ்சுருப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. இதை மட்டும் செஞ்சு கொடுங்க, வீட்டில் எல்லாரும் உங்கள் சமையலுக்கு அடிமை ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், வரமிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 4-5 இருந்தால் போதும். இது அப்படியே ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்க்க வேண்டாம், அதில் இருக்க எண்ணெயே போதும். அதுலேயே வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண வாழைப்பூ சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து முடி வச்சுங்க. அதுவும் வந்ததும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு இந்த மசாலா கூட இதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி இந்த வாழைப்பூ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை பவுடராக சேர்த்துக்கலாம். இதுலேயே பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பஸ்ட் எடுத்துக்கோங்க. இதை வந்து அழகாக உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வாழைப்பூ கோலா உருண்டையை அழகாக போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. எப்படி செய்யும் போதே காலியாடின்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளான மோர் குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, தேங்காய், பச்சை மிளகாய்,